தினசரி உடுத்தும் புடவையாகட்டும், தினசு தினசாய் அணியும் நகைகள் ஆகட்டும், வீட்டு உபயோக பொருட்களும் ஆகட்டுமே, இன்று இந்த நிமிடம் சந்தைக்கு வருவதையே முதல் ஆளாக வாங்கி வந்து அடுத்த வீடுகளின் பிரமிப்பான பார்வைகளுக்கு உள்ளாக்குவதே தன் மதிப்பை உயர்த்தும், தன் தகுதியை உயர்த்தும் என்ற கொள்கைக்காரிதான் வேதவள்ளி. கல்லூரிக்கு ஓட்டிச் செல்லும் டூ வீலர், கையில் எடுக்கும் மொபைல் போன், தேர்ந்தெடுத்து அணியும் சட்டை, அதில் தெளித்து கொள்ளும் சென்ட், இப்படி தான் வாங்குவதிலும் தாயின் கொள்கையே தன் கொள்கையாக வைத்திருந்தான் மகன் சதீஷ் பாலாஜி என்று தான் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு குடும்பத்தின் தலைவரான சண்முக வேலாயுதம் அரசு அலுவலகத்தில், அதிலும் வருவாய்த்துறையில் வேலை பார்க்கும் போது அவரது வலது கை முதல் தேதி சம்பளம் வாங்க மட்டுமே நீளுமானால் சரிப்பட்டு வருமா? 30 நாட்களும் கிம்பளத்திற்கும் அவரது கை நீண்டால்தானே அவர் வீடு அவரை விட்டு வைக்கும். சண்முக வேலாயுதம் லஞ்சம் வாங்க துவங்கிய கதையின் ஆரம்பமே இதுதான். எளிமை என்ற தமிழ் சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று அவர் மனைவிக்கும் தெரியாது, மகனுக்கும் தெரியாது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அவர் எளிமையாய்தான் இருந்தார். கைவிரலில் மோதிரமோ மணிக்கட்டில் தங்க கயிறோ சங்கிலியோ அவர் அணிவதே இல்லை. ஹோட்டல்களில் நுழைவதில்லை, தியேட்டருக்கும் செல்வதில்லை, ஷாப்பிங் போனதில்லை. தனக்கும் சட்டைகளும் மிக குறைந்த விலையில்தான் எடுத்துக்கொள்வார் என்று தான் சொல்ல வேண்டும். மனைவி மக்களின் ஆடம்பர செலவுகளை தான் அவர் கண்டுகொள்வதே இல்லை. அந்த செலவை சரி கட்டுவதற்கு தானே சம்பளம் காணாமல் கிம்பளமும் வாங்க துவங்கினார் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு நாள் ஒரு விவசாயி வீட்டு பெண்ணிடம் ஜாதி சான்றிதழ் தருவதற்காக ஒரு தொகையை கை நீட்டி வாங்கிய போதுதான் அந்த பெண்மணியுடன் கிராமவாசியை போல வந்த லஞ்ச ஒழிப்பு அதிகாரி கையும் கையூட்டுமாக சண்முகத்தை பிடித்தார். லஞ்ச ஒழிப்பு துறையிடம் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்பதை உணர்ந்த சண்முகம் அந்த நிமிடங்களில் அந்த அதிகாரியின் காலில் விழாத குறையாக கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிய போதும் இறுகிய முகம் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை பலமான தலையசைப்போடு கையோடு கூட்டிச் சென்றது. கைக்குட்டையால் முகத்தை மூடிக்கொண்டு அலுவலகத்தை விட்டு சண்முக வேலாயுதம் வெளியேறும் காட்சி நாளிதழ்களில் வெளியானது என்றுதான் சொல்ல வேண்டும். சண்முகத்தின் குடும்பம் அவமான உணர்ச்சிகளில் வீட்டை விட்டு வெளியேறாமல் 4 சுவர்களுக்குள் அழுதது. விசாரிக்க வரும் சொந்த பந்தங்களின் முகங்களை கூட ஏறெடுத்து பார்க்க வெட்கப்பட்டு தலை கவிழ்த்தே தவித்தது. அந்த மனுஷனுக்கு எந்த ஆசையும் கிடையாது, எல்லாமே எங்களால் வந்த வினைதான் என்று தாயும் மகனும் தங்களை தாங்களே கூண்டில் நிறுத்தி கொண்டு கண்ணீர் விட்டார்கள். சண்முகத்தின் தந்தை சக்திவேல்சாமி கிராமத்திலிருந்து தன் மனைவியுடன் ஆவேசமாக மகன் வீட்டிற்குள் நுழைந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். வீட்டில் அவர் கண் எதிரில் தென்பட்ட ஆடம்பர பொருட்கள் அத்தனைகளையும் காலால் எட்டி உதைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். தேவையா இதெல்லாம் வீட்டில் இல்லைன்னா செத்தா போயிருவீங்க, அப்படியே செத்து தொலைச்சாலும் ஒரு நாள் மறுநாள் அழுது கழிச்சிட்டு நிம்மதியா இருக்கலாமே என்று பேச ஆரம்பித்தார். புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீங்க வாழணுமாக்கும் இந்த வாழ்க்கை மானங்கெட்ட வாழ்க்கை. தெருவில் நடக்க முடியல, ஒரு டீ கடையில் நிற்க முடியல, காரி துப்புறாங்க. இவனை பெத்த பாவத்துக்கு நாங்க 2 பேரும் கயிறை தான் போடணும் என்று காட்டு கத்தலாக கத்தி முடித்து சோஃபாவில் தொப்பென்று வந்து விழுந்த மாமனாரை பயத்துடன் பார்த்த மருமகள் அதே பயத்துடன் மாமியாரையும் பார்த்து தலை கவிழ்த்தார். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் பொல பொலவென வழிந்த வண்ணமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்ப அழுது என்ன பயன்? வேலையை தொலைச்சிட்டு வேலூருக்கு போயிட்டான்ல, இனி துறை ஜாமீன்ல வெளியே வந்து வாய்தாவுக்கு அலைஞ்சி வழக்கு நடத்தி அப்புறமுள்ள பார்க்கணும். தேவையா இது? கண்டதெல்லாம் வாங்கி அவனை கையேந்த விட்டது நீதானே. சம்பளமே போதுமையா, சமாளிக்கலாம். நீ கிம்பளம்னு ஒரு பைசா கூட வாங்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டு அவனை ஆபீஸுக்கு அனுப்பி வச்சிருந்தேனா இன்னைக்கு அவன் ஜெயில இருப்பானா? மாமனாரின் அதட்டலான கேள்விக்கு மருமகளால் பதில் சொல்ல முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மன்னிச்சிருங்க மாமா, நான் ரொம்ப ஆடம்பரமாதான் இருந்துட்டேன். என்னோட செலவுக்கு அவர் சம்பளம் காணாமதான் லஞ்சம் வாங்கவும் பழகிட்டார். சிக்கனமா செலவு பண்ணணும்னு பல தடவை சொல்லத்தான் செய்தார். நான் கேட்கல, கோபப்பட்டு சண்டை தான் போடுவேன். என்னை திருத்த முடியாம தான் அவர் கடைசியில என அதற்கு மேல் பேச முடியாமல் அழுத மருமகளை வெறுப்போடு பார்த்தார் சக்திவேல்சாமி.
அந்த நேரத்தில் தானா அவர் சம்மந்தி நுழைய வேண்டும்? மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, அவ மேல தப்பில்ல. அவளை அப்படி வளர்த்து விட்ட நான் தான் குற்றவாளி. உங்க தண்டனை எதுவா இருந்தாலும் எனக்கு கொடுங்க என்று தன் காலடியில் வந்து உட்கார்ந்த தன் சம்மந்தியை பார்த்து தலையில் அடித்து கொண்டார் சக்திவேல் சாமி என்றுதான் சொல்ல வேண்டும். பொட்ட பிள்ளைய பெத்துட்டா போதாது, ஒழுங்கா வளர்க்க தெரியணும்யா. உருப்படி இல்லாம வளர்த்துட்டா அது பிறந்த வீட்டை கெடுத்தது காணாதுன்னு புகுந்த வீட்டையும் நாசமாக்கிடும். உம்ம பொண்ணு விஷயத்துல அது உண்மையா போச்சு பார்த்தீரா என்ற அவர் கேள்விக்கு பாவம் தலையை கவிழ்ந்த ஆமாம் என்று அசைக்க மட்டுமே முடிந்தது சம்மந்தியார். பூம்பூ மாடு மாதிரி தலையாற்றியரே, உம்ம ஊதாரி மகளால என் மகன் தான் என் வேலை இழந்து மானங்கெட்டு ஜெயில கிடக்கான். என்னையா புள்ள வளர்த்திருக்கிறீரு என்று பேச ஆரம்பித்தார். ஏற்கனவே பயந்து பணிந்து விட்ட சம்மந்தியிடம் மேலும் மேலும் எகிரி கொண்டு கை நீட்டி பேசிய சக்திவேல் சாமியை அவரது கோபத்துடன் கூடிய கத்தலை அங்கு நின்று கவனித்துக் கொண்டிருந்த 5-6 ஆட்களும் வெறும் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கையை மடக்குங்கய்யா, முதல்ல எங்க அண்ணன் தான் பெருந்தன்மையா வந்து உங்க காலடியில உட்கார்ந்து தானே தான் காரணம்னு கண்ணீர் வடிக்குதே, அது காணாதா உமக்கு? அவகளை அதுக்கப்புறமும் அடிக்க போற மாதிரி வர்றீங்களே, ஏன் என்னத்துக்குங்கிறேன் என்றார். நான் சொல்றேன் ஐயா, அவங்க மேலையும் தப்பே இல்லை. அவங்க கோடீஸ்வரன், தன் பிள்ளைய கஷ்டம் அறியாம வசதியா வளர்த்திருக்கலாம். அது அவங்க பிள்ளை பாசம். தப்பெல்லாம் உங்க மேலதான் என்று சக்திவேல் சாமியை நோக்கி அவர் மனைவி சீறி பாய்ந்த போதுதான் அந்த இடமே பரபரப்பானது. சக்திவேல் சாமியும் திகைப்போடும் வியப்போடும் தன் மனைவியை பார்த்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்க கிலோ கணக்கில் நகைக்கும் லட்சக்கணக்கில் ரொக்கத்துக்கும் ஆசைப்பட்டு தான் இந்த அண்ணன் வீட்டில் பொண்ணு எடுத்தீங்க. அந்த வீட்டு பொண்ணு எப்படி வளர்த்துருப்பாருங்கிற அறிவு உங்களுக்குள்ள வேணும். என் தம்பி கிராமத்தில் விவசாயம் பண்ணுறான், அவங்கிட்டையும் ஒரு பொண்ணு இருந்தா. உங்கள் தங்கச்சி கிராமத்தில் பெட்டி கடை வச்சிருக்கா, அவளும் தான் உன்னை பெற்று வச்சிருக்கா. நமக்கு அந்த இடமெல்லாம் பிடிச்சதா? நாம நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு இந்த கோடீஸ்வர அண்ணன் வீட்டு பிள்ளைய தான் எடுத்தோம் என்று பேச ஆரம்பித்தாள். அவ தாய் வீட்டில் ஆடம்பரமா இருந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்க நினைப்பா. அவ மேல குத்தமில்லைங்க. மீசைக்கும் ஆசை கூழுக்கும் ஆசைங்கிற கதையா மருமக அரண்மனையில இருந்தும் வரணும், குடிசை வாழ்க்கையும் வாழணும்னா எப்படிங்க? தன் மனைவியின் நெற்றியடி கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறி திண்டாடி போன சக்திவேல் சாமி தன் சம்பந்தியிடம் சற்று முன்பு காட்டிய கோபத்திற்கு அவரிடமே மன்னிப்பும் கேட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, உங்க மகளை கூட்டிக்கிட்டு போங்க. அவனை ஜாமீன்ல நான் எடுத்து ஒரு நல்ல லாயரை வச்சு கேஸ் நடத்துறேன். மறுபடியும் வேலை வாங்குற வரைக்கும் உங்க மக உங்க வீட்டிலேயே இருக்கட்டும், கூட்டிட்டு போங்க என்று சம்பந்தியை வேண்டிக் கொண்டார் சக்திவேல் சுவாமி. அவர் மிக பெருந்தன்மையாக தன் மருமகள் பிறந்த வீட்டிற்கு போய் வழக்கம் போல வசதியான வாழ்க்கையை அனுபவிக்கட்டும் என்று அனுமதித்த போதும் சிரித்து கொண்டே வேண்டவே வேண்டாம் என்று கண்டிப்பாக மறுத்து தலையசைத்தார் சம்பந்தி. மருமக கம்பி என்றதுக்கு காரணமே என் மகளும் அவ ஆடம்பர வாழ்க்கையும் தான். அதனால அப்படி அவளை வாழ வச்சு பார்க்கிற தவற மறுபடியும் நான் செய்ய விரும்பல என்று சொன்னார். கிராமத்துக்கே கூட்டிக்கிட்டு போய் எளிமையான வாழ்க்கைய அவளுக்கு கத்து கொடுங்க. இனிமேலாவது அவ ஒரு நேர்மையான சர்க்கார் ஊழியனோட மனைவியா இருக்கணும் என்று சம்பந்தியும் சொன்னார். அவ அப்படி தேவைகளை குறைச்சி ஆடம்பரத்தை மறந்து சிக்கனமா எளிமையா குடும்பம் நடத்துற பயிற்சிய அவளுக்கு நீங்க கிராமத்துல கொடுங்க என்று சொன்னார் சம்பந்தி. அவளை ஆடம்பரமா வளர்த்த தவறுக்கான தண்டனையா மருமகனை நான் ஜாமீன்ல எடுத்து ஒரு பெரிய லாயரா வச்சு கேஸ் நடத்தி மறுபடியும் அவருக்கு உத்தியோகம் வாங்கி தந்து நேர்மையான சர்க்கார் ஊழியரா உங்க மகனை மாத்துறது என் பொறுப்பு என்று சிரித்து கொண்டே கண்டிப்பாக கூறினார். அதுவும் சரிதான், வாமா நம்ம கிராமத்துக்கு போகலாம். நீ ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற காய்கறி பழங்கள் எல்லாம் எப்படி விளையுதுன்னு வந்து பாரு. விளைய வைக்கவும் நீ பழகிக்கலாம் என்றவர் மருமகளை தன் கிராமத்திற்கே கூட்டிச் சென்றார் என்றான்.